நண்பிலே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கிலே எனக்கும் தானே. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் உரிய அற்புதமான இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய விழா தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா ஆண்டியப்பன் அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை உரை வகித்து கிட்டத்தட்ட கீழே கதிர்வேல் அவர்களை அவருடைய வாழ்வியல் பின்புலத்தை மிக அழகாக படம் பிடித்து காட்டி அமர்ந்திருக்கின்ற மா அன்பழகன் அவர்களே, இன்னும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அத்துணை பேருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்குமாக என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து நான் நூலாய்வுக்கு செல்லுகின்றேன். ஒரு சிறுகதை என்பதற்கு வழமையான இலக்கணம் ஒரு நூலை கையில் எடுத்ததும், அந்த கதையை கையில் எடுத்ததும் வைத்து முடிப்பதற்கு முன்னால் அதனுடைய முடிவை எதிர்நோக்கி படித்து முடித்து விட வேண்டும். இந்த கதையை நாளைக்கு படிக்கிறேன் வச்சனால அந்த கதை தோற்று போச்சுன்னு அர்த்தம். இந்த கதையை கையில் எடுத்த மாத்திரத்தில் அந்த கதையை முழுமையாக படிச்சிடணும். படித்து முடிக்கிறதுக்கான ஏதுக்கள், அதனுடைய வேகம் எல்லாம் அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கணும். அந்த கதையினுடைய முடிவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கதையில் ஒரு முடிச்சு வைப்பாங்க. அந்த முடிச்சு என்னவா இருக்கும்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கதை முடிஞ்சிடும். இப்படி அமைக்கப்படுகின்ற அனைத்து இயல்புகளையும் ஒருங்கமைக்கப்பட்டு 24 கதைகளை உள்ளடக்கிய ஒரு நூல் தான் இந்த நம்பர் விளையாட்டு. நான் கூட இந்த நூலை பற்றி ஆய்வுரை செய்யுங்கன்னு என்ன கேட்டபோது நான் சொன்னேன், அது என்ன நம்பர் விளையாட்டுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அது ஒரு கதை அப்படின்னா உண்மைதான். அந்த ஒரு கதை உண்மையிலேயே ஆழமாக சிந்தித்ததனுடைய விளைவாக ஒரு யதார்த்தமான போக்கில் ஒரு கதையை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்லிட்டு இந்த இதை ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒரு கீழே விழுந்து மேலே எழுந்த மாவடுன்னு சொன்னார் மகாபாரதத்தில் அந்த கதைன்னு. அது உண்மையிலேயே மகாபாரத கதைகள், பல கதைகளை தமிழகம் எங்கும் பல இடங்களில் ஊர் பெயராக வைத்திருக்கின்ற மரபு நமக்கு இருந்திருக்குது. ஊர் பெயராய்வு என்ற நூலில் அந்த செய்திகள் நிறைய வெளியே வந்திருக்குது. அது ஒரு இலக்கிய வடிவமான அழகான ஒரு ஊர் பெயர். அது என்னன்னு சொன்னால் அந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த கேட்டதுக்கு பிறகு சொல்லியே ஆகணும். அது கீழே கதிர்களுடைய நூல் வெளியீட்லையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் முதல்ல அந்த கதையை சொல்லிட்டு அவருடைய ஆய்வுக்கு போயிடுறேன். ரொம்ப சின்னதாக அந்த கதை. திரௌபதி ஆகிய பாஞ்சாலி 5 கணவரோடு சேர்ந்து காட்டில் வனவாசம் போயிட்டுருக்காங்க. இந்த வனவாசம் போயிருந்த பொழுது ஒரு நாள் நல்ல பசி எடுத்ததுன்னு சொல்லி ஒரு மாமரத்தில் பழுத்திருந்த ஒரு மாம்பழத்தை, அது மாங்காய் வடிவில் இருக்கிற ஒரு பழம், அது முனிவருக்காக பழுத்திருக்கிற பழம். அந்த மரமே அந்த முனிவருக்கு சொந்தம். சாபம் கொடுக்கறத வல்லவராக இருக்கிற பிருகுமுனி. அந்த முனி ஏதாவது செஞ்சிருவார் அப்படிங்கிறது பயந்துட்டு யாரும் அந்த மாமரத்துக்கிட்ட போக மாட்டாங்க. அப்போ பார்த்து இவர் போனார். போய் தருமன் என்ன பண்ணால் அந்த பழத்தை வீழ்த்துன்னு அர்ஜுனன் சொன்னால் அர்ஜுனன் அந்த பழத்தை வீழ்த்திட்டான். பழம் கீழே வந்தது, எடுத்து சாப்பிட போன நேரத்தில் அது பேச ஆரம்பிச்சது. இதை நீ சாப்பிட்டீங்கன்னா சிலையாக மாறிடுவேன், இது முனிவருடைய சாபம் அப்படின்னு சொல்லி, இது மகாபாரதம் வருகின்ற கிளைக்கதையில் ஒரு கதை. அப்படியே அந்த சொன்னபோது என்னதான் செய்யறது, முனிவர் வந்துட்டாருன்னா சபிச்சிடுவாருன்னு பயந்துருந்த பொழுது மாம்பழமே அதுக்கான வடிவு சொல்லிச்சு. நீங்கள் உண்மையை, மனசில் இருக்கிற உண்மையை, ஆசை அபிலாஷைகளை ஒருவராளாக சொல்லுங்கள், பழம்பு மேலே ஒட்டிக்கும் அப்படின்னாங்க. இப்போ கீழே விழுந்துதா, இப்போ மேலே போகுது. தருமன் சொன்னால் நான் ஒரு முறை பொய் சொல்லியிருக்கேன்னு ஒரு செய்தியை சொன்னான். உடனே மாம்பழம் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சுது. வீமன் சொன்னால் இடும்பியை மனம் புரிஞ்சுக்கிறது நான் பொய் சொல்லியிருக்கிறேன், அதே நேரத்தில் இடும்பி மட்டும் காதல் இல்லை, இடும்பி கூட இருந்து சில கொஞ்சம் பேரையும் நான் காதலிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் அந்த மன அபிலாஷைகளை சொன்னான். பழம் மறுபடியும் மேலே போச்சு. அர்ஜுனன் சொன்னால் அவங்க ஒரு பொண்ணை காதலிக்கிற செய்தியை சொன்னான். நகுலன் சகாதேவன் என்று அவங்க ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. பழம் நேராக மேலே போய் இன்னும் ஒரு சின்ன இவ்வளோ தூரம் இருக்கிற இடத்துல நின்று போச்சு. பழம் போய் ஒட்டலை. இப்போ பழம் மறுபடியும் பேசி, யாரோ ஒரு ஆள் உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையை சொன்னால் போய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிறது 6வது ஆள் பாஞ்சாலி. பாஞ்சாலி என்ன உண்மை சொல்லுவா அப்படின்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்களை மாதிரி இந்த கதையில் வருகின்ற மகாபாரத கதையில் அவள் அப்போ தான் சொன்னான், 5வரை மணந்த நான் இன்னொருவரை மணக்க ஆசைப்பட்டேன், அவர் வேற யாரும் இல்லை, இவங்களுடைய மூத்தவனாக இருந்த கர்ணனை அப்படின்னு சொன்ன மாத்திரம் போய் மனம் ஒட்டிக்கிச்சு. இது மகாபாரதம் வருகின்ற உண்மையான ஒரு கிளைக்கதையில் ஒரு கதை. அதை வச்சு அந்த பேரை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்து அந்த கதையை. இப்போ இந்த கதையில் ஒரு முடிச்சாக போடப்பட்டு அது எங்கே போய் நின்றுதுன்னா, பாஞ்சாலி என்ன சொல்ல போறா அப்படிங்கிறது தான். ஆனால் பாஞ்சாலி 6வது ஒரு ஆளை காதலிக்கிறா அப்படிங்கிற செய்தி அங்கே ஒரு முடிச்சா வச்சிருந்தா, அது ஒரு கதையாக கிளைக்கதையில் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இந்த நம்பர் விளையாட்டில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற மனைவி சிங்கப்பூரில் கெடுறதுக்கு நிறைய சம்பாதிக்கிற அளவு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அந்த அளவு இருக்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தினமும் பொய் தான் சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். அந்த பொய்யை நான் கேட்டுக்கிட்டு ஏன் பேசாமல் இருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மனசு நொந்துடக்கூடாதுன்னு நான் பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வர்ற அந்த மனைவி
ஒரு அறிவுரையை சொல்கிறா. கதையில் எப்பவுமே திருப்பு முனைகள் அறிவுரையாக தான் முடியணும். அறிவுரை சொல்கிறா, இந்நேரம் நீங்கள் வந்து இருந்த பணத்தெல்லாம் சேமிப்பில் போட்டிருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக சேர்த்துருந்தாலே இன்றைக்கி நாம் பெரிய வீடு கட்டலாம். ஒருத்தர் பேரை சொல்லி அவர் இந்த மாதிரி வீடு கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டு இனிமேலாவது சுதானமாக இருந்துக்குங்க, இது வரைக்கும் நம்ம போனது போதுன்னு சொல்லி முடிக்கிறா. அந்த கதை முடிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஏக்க பெருமிச்சாமா, நாம கூட செஞ்சிருக்கலாமே. இது நம்பர் விளையாட்டுன்ற தலைப்பில் எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் அவங்கவுங்க செய்கிற சின்ன சின்ன தப்புகளில் கடைசியாக முடிகின்ற பொழுது அது எப்படி முடியுது அப்படிங்கிறத அந்த கதை ரொம்ப அழகாக எடுத்து போயிருக்காரு. அதனால தான் என்னவோ அந்த கதையை இந்த 24 கதைகளுக்கும் தலைப்பாக வச்சு நம்பர் விளையாட்டு சிறுகதை தொகுப்புன்னு வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவர் தான் வந்து அப்புறமா சொல்லுவார் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த கதையில் ரொம்ப நெஞ்சத்தை ஆழ பதிய வைக்கின்ற சில கதைகள் இருக்குது. சில கதை சும்மா ஒரு பக்கத்தில் அப்படியே போன வேகத்தில் போயிட்டு முடிச்சிடுற மாதிரி ஒரு கதை. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக்கில் விளையாடுற விளையாட்டில் ஏற்படுற படிப்பினையை வச்சுற ஒரு கதை பாருங்களேன். வேட்டைன்ற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அது வந்து ஃபேஸ்புக் வழியாக பழக்கப்படுத்திக்கிட்டு அது வழியாக அந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணை அழைச்சி, இவருக்கு வழக்கமே என்னென்னா இது மாதிரி பெண்களை கவர்றது, அந்த மாதிரி ஒரு இளைஞர் அவரை பற்றி அவரே அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி அந்த கதையை கொண்டுட்டு போய் அவர்கிட்ட சொல்கிறார், நான் வந்து இப்போ இந்த பெண்ணை இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறா, ஃபேஸ்புக்கில் பார்த்தல, இந்த பெண்ணோடு இந்த இரவு நான் தங்கணும் அப்படிலாம் ஒரு முடிவெடுத்து அந்த பெண்ணை வரவழைக்கிறார். அந்த பெண்ணை அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய தொகையை எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அதுவும் அனுப்புகிறார். அனுப்பிட்டு அதுக்கு தன்னை மனசை இப்படி தேர்த்திக்கிறாரா, இந்த பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு இப்படி இந்த தொகை போனால் பரவாயில்ல, ஒரு பெரிய தொகை இல்லை. இந்த யதார்த்தத்தை கதைக்குள்ளே கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு கதைக்குள்ள சாதாரண ஒரு மனிதனுடைய யதார்த்தத்தை உள்ள கொண்டுட்டு போகணும். அது கீழே கதைகள் ரொம்ப கைவரப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இல்லை எந்த விதத்திலும் அவர் சோடை போகலை. ஏன்னா ஒரு கதையை முன்னாடி சில கதைகள் நான் படிச்சிருக்கிறேன். கதைக்களத்தில் நான் ஒரு முறை பேசிய பொழுது அவர் கேட்ட சில கேள்விகள் அவருடைய சிந்தனையை தூண்டுகின்ற விதங்களை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அது மாதிரி யதார்த்தத்தை உள்ள கொண்டு போயிருக்காரு. கடைசியில் அந்த பெண் வந்து, நான் உங்ககிட்ட முகத்தையே காட்ட மாட்டேன், ஆனால் நீ இந்த ஏமாத்துறாள்னு எனக்கு தெரியும், நீ இது மாதிரி என்னை ஏமாத்த தான் கூப்பிட்டுருக்க, ஆனால் நான் வரமாட்டேன், அதுக்காக நீ எனக்கு கொடுத்த தொகை எனக்கு தேவையானதாக இருக்குன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கின்ற அந்த லாவகம் ரொம்ப நல்லா இருந்தது. முடிவு எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெண்ணு போய் அவங்க கூட சேர்ந்து அப்புறமா அதுக்கப்புறம் சண்டை போடுற மாதிரி முடிக்காம ஒரு வித்தியாசமான முடிவு. அந்த கதை படிச்சுன்னா அவனுக்கு நல்லா புரியும். அந்த பெண்ணு அவங்ககிட்ட முகத்தையே காட்டாமல் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு போயிடுறான். இதுதான் சிறுகதையில் வைக்கப்பட வேண்டிய முள்ளுன்னு சொல்லுவாங்க. சரியான முள் வச்சுன்னா எப்படி இந்த இசைத்தட்டு இயங்கும் போது ஒரு முள்ளை சரியாக வச்சா அந்த பாட்டை சரியாக கீறி பாட வைக்குதோ, அது மாதிரி கதைக்கு ஒரு முள் வைக்கணும். அந்த முள் அந்த கதையை நடத்தி செல்வதில் வழியாக இருக்கணும். அதை ரொம்ப கீழே கதையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து மாற்றம்னு ஒரு கதை. அதில் அந்த கதையினுடைய ஆண்டியப்பன் சொன்ன மாதிரி முடிவில் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அது எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னு சொன்னால் எல்லாம் வீணாக போயிடுங்கிறத அந்த கதையில் முடிக்கிறார். விதைன்னு ஒரு கதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப வீரியமிக்கதாக அந்த கதையை கொண்டு போகிறார். விதை அப்படிங்கிறதுக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். அந்த கடை வச்சிருக்கிறவர் வந்து அந்த கடை சரியாக போகலன்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. பிறகு அந்த கதை வந்து நல்லா போக ஆரம்பிக்குது வேற ஒரு விட்ட போனதுக்கப்புறம். அப்புறம் அந்த கதை ஏன் நல்லா போகுதுன்னு இவருமே இப்போ பார்த்து 2 பேரும் புலம்பி ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த கதையை ரொம்ப அழகாக எடுத்து வர அந்த உள் உரையாடல்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பீர் பாட்டில் வச்சு பீர் டின்னை திறந்து வச்சுக்கிட்டு பேசுகிற விதம், இதெல்லாம் வந்து யதார்த்தமாக வந்ததா, கிழை கதிர்வேலுடைய அனுபவத்தால் வந்ததான்றதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஒரு கதையாசிரியருக்கு இருக்க வேண்டிய எல்லா இயல்புகளும் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்மையாக வச்சு, அதே நேரத்தில் சிராங்கூன் பகுதியை முழுக்க சுற்றி அந்த எல்லா கதைகளையும் படம் பிடிச்சு கேட்டிருக்கார். சில பல கதைகள் மட்டும்தான் வந்து ஊரில் நடந்த நிகழ்வுல. ஆனால் எல்லா கதையோட துவக்கம் சிங்கப்பூரை துவங்கி முடிகின்ற பொழுது இந்தியாவில் முடிக்கிற மாதிரி சில கதைகள் இருக்குது. அம்மான்ற கதை அப்படிதான். இப்போ இந்த விதைன்ற கதையில் வந்து அந்த கடைசியில் போய் அதுக்கு என்னன்னு பார்த்துட்டு அவன் அந்த புதிதாக வாங்கினவன் சர்வைவல் பீரியட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வியாபாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். வியாபாரம் துவக்கினதும் சர்வைவல் பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த கடை நடந்து மக்கள் மனசில் பதிந்து இந்த கடையில் போனால் அந்த பொருள் கிடைக்கும்ன்ற வாங்குகின்ற திறனை அவங்க உட்படுத்திக்கிறதுன்னு ஒரு பீரியட், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ, அதுவரையில் அந்த கடையை நடத்துகின்ற எண்ணமும் அந்த கடையை நடத்துகின்ற பொருளாதாரமும் அந்த கடையை நடத்துகிற மனோபக்கமும் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லுங்க. இதாங்க உண்மை. இது வந்து கடை நடத்துகிற அத்தனை பேருக்கும் தெரியும். சர்வைவல் பீரியடில் போய் நாம் அவசரப்பட்டு கடையை மூடிட்டு வந்தோம்னா நம்ம பணம் நஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் வந்துடும். அது ரொம்ப அழகாகவே அந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அம்மான்ற கதை இன்னைக்கு எல்லாருமே அம்மான்னும் போது உருகிடுவோம். ஏன்னா தாயை விட மிகப்பெரிய உறவு எதுவும் இருக்க போகிறதுவே இல்லை. தாய்க்கு சிறந்த வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மையில வச்சு அம்மான்ற ஒரு கதையை ரொம்ப அழகாக இந்த சிங்கப்பூர்லேயே வந்து அம்மாவை மறந்த செய்தி. பிறகு திடீர்னு ஒரு தந்தி, யாரோ ஒருத்தன் வந்து தந்தி மாதிரி இப்போ SMS அனுப்பி
அந்த எஸ்எம்எஸ் யார் அனுப்புனாங்கன்னு தெரியாமல் குழம்பி ஊருக்கு போய் அம்மாவுக்கு ஏதோ ஆச்சோ, அம்மா இன்னும் அந்த உருவம் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு பதட்டம், இந்த பதட்டத்தை கொண்டு போகின்ற அந்த விதம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சிறுகதையை படிக்கின்ற பொழுது தூண்டுகின்ற அந்த தூண்டல், அந்த ஆவல், அந்த நடத்தி செல்கின்ற பொழுது கடைசியில் அம்மா வீட்டில் போய் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்க அவங்க ரொம்ப சாவகாசமாக சொல்கிறாங்க, அது உப்பங்கழியில், அதாவது உப்பளத்தில் போய் உப்பு அள்ளிட்டு போய் பாரு அப்படின்றாங்க. அப்போ தான் அவருக்கு பெருமூச்சே வருது. இதுவரையில் அவர் என்னவா போனார் தெரியுங்களா? அம்மா இருக்கிறாங்களா இல்லையா, இறந்து போயிட்டாங்களா, இறந்தவங்களை எடுத்துட்டாங்களான்னு வச்சிருக்கிறாங்களா, எனக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு, அம்மாட்ட பேசி கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. ரொம்ப அழகாக இருந்தது படிக்கின்ற பொழுது. ஒரு லாபகமான சிறுகதை எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை உத்திகளையும் புகுத்தி ரொம்ப அழகாக, ரொம்ப வடிவமாக, ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்கிற அந்த கதை. இந்த இதில் அம்மானு கூட அந்த கதைக்கு பேர் வச்சிருக்கலாமோ நான் நினச்சேன். நான் படிக்கும்பொழுது நான் அப்படி நினைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய கதைகள், நான் எல்லா கதையுமே சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் படிக்காம விட்டுடுவீங்க. அதனால் சில கதைகளை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய ஆய்வுரை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தப்பு கணக்குன்ற ஒரு கதையும் அப்படிதான். அது என்னென்னா, கலாங்கிற பொண்ணு தன்னுடைய மனைவி இருவருமா சேர்ந்து அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கும்பொழுது 2 பேரும் சேர்ந்தாதான் வேலை செஞ்சாதான் நமக்கு ஊதியம் கிடைச்சாதான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை மனைவிக்கு உணர்த்தி அவளை வேலைக்கு அனுப்புகிறான். அவன் முதல்ல போக மாட்டேன், எனக்கு வேலை பிடிக்கல, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி பிறகு வேலைக்கு போய் அவள் தன்னை மையப்படுத்திக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் வழக்கம் போல வருகின்ற எல்லா ஆண்களுக்கும் வருகின்றதா அவர் சொல்லியிருக்கிறார். வருகின்ற அந்த சந்தேகம், லேட்டாக வரா, ஏன் லேட்டாக வரா, என்ன ஆட்சிகளுக்கு அப்படின்னு ஒரு நாள் கேள்வி கேட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் பைக்கில் வர்ற ஒருத்தனோட வந்து இறங்குறா. பார்த்ததும் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கடி இந்த மாதிரி வந்து இறங்குறாளேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு சந்தேகம் அதிகமாகி போய் ஒரு நாளைக்கு அந்த பையன்கிட்டயே பேசி பார்த்துருன்னு சொல்லி தன் மனைவி கிட்ட கேட்குறாளாம், நான் வந்து ஒன்று செய்யவா, அவனோட போய் அங்கே இறங்கிக்கிறேன், எனக்கு இப்போ போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லி அவட்ட கேட்டு சரி போகலன்னு அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி, மனைவி ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த வண்டியில் உட்கார போய் அந்த பையன் தோல் மேலே கை வைக்க போகிறதாயும், அப்போ அந்த பையன் சொல்கிறான், கையை தோல் மேலே கை வைக்காது, தள்ளி உட்காருங்க அப்படின்றான். அப்போ தான் தெரிஞ்சது அது ஒரு பொண்ணு, பையன் இல்லைன்னு. இந்த கதையை கொண்டாந்து முடிக்கிறார். நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல, சிரிப்பாக சிரிச்சுருங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா அழகாக கொண்டு வந்து கதையை முடிக்கிறாரு. இது வந்து ஒரு எதிர்பார்ப்புகளை நம்ம தூண்டி விட்டு கடைசியாக கொண்டாந்து முடிக்கிறார். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, துவக்கத்தில் சொல்லக்குள்ள அந்த அவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, பிறகு கடைசியில் தான் அந்த பெண்ணுன்ற மாதிரி கொண்டு முடிக்கிறார். ஒருவேளை அது ஒரு சூட்சகமான முடிச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் அவர் விளக்கம் சொன்னாலும் நல்லாயிருக்கும். இப்படி இந்த கதைகளில் வந்து எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப அழகாக என்ன ரொம்ப பாதித்த ஒரு கதை இந்த இதில் சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தானம்னு ஒரு கதை. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சோகமான விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அதை கொண்டுட்டு போகிறார். அதாவது ஒரு காலத்தில் வந்து அரச மானியங்கள், அரச தானங்கள் இருந்த காலத்தில் நிறைய தானங்கள் கொடுத்தாங்க. அந்த தானங்களில் வந்து வண்ணான் தானம், பிராமண தானம், நிறைய தானம் இருக்கும். அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக இவருக்கு இவங்க அப்பாவுக்கு ஒரு தானம் கொடுத்துருந்தாங்க. இந்த கதையில் வர்ற கதாநாயகனுடைய அப்பாவுக்கு அந்த தானத்தை அவர் வந்து ரொம்ப பொண்ணு மாதிரி போட்டு, ஏன்னா அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அதை அப்படி பாதுகாத்தார். அதற்கு பிறகு அதை அப்படி பாதுகாக்கணுங்கிற நினைவோடு அவர் பாதுகாக்கிறார். ஆனாலும் அதை யாரும் விடுறதா இல்லை. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் அதை பிளாட் போட்டு விற்றணும். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான வியாபாரம் எதுன்னு சொன்னால், 1 ஏக்கரை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி அது ஒரு 26 பிளாட்டாக மாற்றி பல கோடிகளை சம்பாதிச்சணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இன்றைக்கி எல்லாம் அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையை அரசாங்கம் தடுத்து வச்சுருக்குது. அதில் வந்து பல புரோக்கர்கள் வந்து இவரை நெருங்கி அவர் நெருக்கிறாங்க. அந்த ஒரு நிலத்தை வச்சு, அந்த 3 காணி நிலத்தை வச்சுட்டு தான் அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாடோடு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் வந்து அவரை நெருக்கி மிரட்டுற தோனியில், நிறைய ஆட்களை வச்சு வழக்கமாக செய்வாங்க, அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு மிரட்டுற தோனியில் நீ வந்து எப்படியும் வித்துரு, அதுக்கு ஊரில் இருக்கிற ஊர் தலைவரும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்க, பெரிய தொகை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு நல்ல அழகான முடிவு எடுத்திருந்தார். அந்த முடிவு பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த கதை எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுன்னு நான் சொன்னேன். ரொம்ப இரவெல்லாம் யோசித்து ரொம்ப பயந்து போய் என்ன எல்லாம் மிரட்டுறாங்களே அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய மகளுக்கு அந்த நிலத்தை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்த பொழுது என்ன பண்ணலாம், மகள் கல்யாணத்தை விட இந்த விடுதலை போராட்ட வீரருக்காக கொடுக்கப்பட்ட இந்த அழகான அந்த நிலத்தை தவறான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு மறுநாள் அந்த ஊருக்கு இருக்கிற அந்த சிஇஓ பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை அலுவலகத்தை போய், நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னா என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டார். ஊரில் ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கம் பள்ளிக்கூடம் கட்ட ஏற்பாடு பண்ணுவோம், அப்படின்னா என்னுடைய நிலத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, நான் வந்து தானமாக கொடுத்துட்றேன், எந்த காசு எனக்கு வேணால் தானமாக கொடுத்துட்றேன்னு தானம்ங்கிற தலைப்பில் இந்த நிலத்தை எப்படி பாதுகாக்கிறார், தன் தந்தைக்கு அது எப்படி கிடைக்கப்பட்டது, கிடைத்த அந்த நிலத்தை தன் மகளுக்காக வைத்திருந்ததையும் கூட விடுத்து எவ்வளோ அழகாக அதை நேர்த்தியாக கொண்டு போய் முடிக்கிறார். அப்போ அந்த கதையை படித்த பொழுது தான்
மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி முடித்து கடைசியில் முடிச்சு அவிழ்க்க முடியாமல் தடுமாறிய இடமெல்லாம் நிறைய உண்டு. இந்த கதை மிக அழகாக நேர்த்தியாக வடிவத்தோடு சென்று கடைசியில் ரொம்ப அழகாக நிறைவு செய்யப்படுகின்ற நல்ல ஒரு கதையாக இருந்தது. இப்படி பல கதைகள் இந்த இதில் 24 கதைகளை கொண்ட இந்த நூல் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஐயா ஆண்டியப்பன் உட்பட நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் தொகுத்து போட்டிருக்கிறாரு. கீழே கதிர்வேலுவுக்கு நன்கு கதை சொல்ல வருகிறது. அதுவே பெரிய சர்டிஃபிகேட் இல்லைங்களா? கதை சொல்றதுக்கு கதை சொல்லிக்கு வரணும். கதை சொல்லக்குள்ள கதை கேட்குறோம், அதை கேட்கணும். கேட்கக்குள்ளேயே சிந்தனை மாறி தடுமாறி அங்கங்கே போனோம்னா கதை சொல்லியா இருக்க முடியாது. இவருக்கு நல்ல கதை சொல்ல வருது. கதை விடுறதுல மன்னனா இருக்கிறார். நல்ல கதை சொல்ல வருது. சமூகத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது. அவரது எழுத்து நடை தொய்வில்லை சிறப்பாக இருக்கிறது. ஆண்டியப்பனும் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் என்ற ஆசிரியர், கலைமகள் இதனுடைய ஆசிரியர். இந்த கதைகளை படிக்கும்போது சில கதைகள் சிந்திக்க வைக்கின்றன, சில கதைகள் நம்மை அறியாமல் சிரிக்க வைக்கின்றன. அதுதான் இந்த எழுத்தாளர் கீழே கதிர்வேலுவின் பலமும் கூட. அதுதான் உண்மை. ஒரு கதை சிந்திக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், அதே நேரத்தில் சோகத்தில் தள்ளி அழுத்தி எழுந்திருக்க முடியாதபடி செய்யணும். அதுதான் கதை எழுதுகின்றவனுடைய வலிமையாக இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறாரு. கவிஞர் ராம வைரவன் தம்பி கதிர்வேல் அவர்கள் தமிழுலகம் அறிந்த நகைச்சுவை எழுத்தாளர் என்பதை நாம் அறிவோம். கதையாக்கும் பாணியை தனதாக்கி கொண்டுள்ள தம்பிக்கு எதிர்கால எழுத்துலகத்தில் ஒளிமயமான இடம் இருக்கிறது என்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் சொல்றாரு. புதுமைத்தேனி அன்பழகன் அவர்கள் இந்த கதை தொகுப்பை ஒவ்வொரு தங்கமீன் வாசகரும் தம் மனதுக்கு நெருக்கமான ஒன்றாக உணர்வார்கள். அவர்களில் ஒருவராக நானும் அவ்வாறே உணர்கிறேன் என்று புதுமைத்தேனி சொல்றாரு. பாலுமணிமான அதே வழிமொழி இந்த மாதிரி சொல்றாரு. நான் எதுவும் மாற்றி படிச்சிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு செய்திகளும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கின்ற இந்த நூலில் ஒரே ஒரு எனக்கு ஏதாவது நூல் என்று சொன்னால் ஃப்ரீஃபேஸ் இருக்கணும். அதாவது பொருளடக்கத்துக்கு அப்புறம் இந்த நூலை பற்றி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த செய்தி வரணும். அழகாக அமைந்த இந்த நூல் இன்னும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது என்னுடைய ஆசை, அபிலாஷை. அதுதான் சொல்கிறேன். நூலை பற்றி அணிந்துரையும் புகழுரையும் வாழ்த்துறையும் சிறப்புரையும் நூலுக்கு முதல்ல தான் வரணும். ஏன்னா அந்த நூலை படித்த மாத்திரத்தில் இந்த நூல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தப்பறம் நூலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம். ஒருவேளை கீழே கதிர்வேல் புதுமைத்தேனி மாதிரி இலக்கணத்தை உடைச்சு வேற ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறாரோ, எல்லாருடைய அணிந்துரைகளும் நூலின் பின்பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா ஆண்டியப்பன்லேருந்து கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியத்திலேருந்து எல்லாருடைய அணிந்துரையும் பின்பக்கம் போய் கடைசியில் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுமே வந்து சிறப்பாக நேர்த்தியாக தரப்பட்டிருக்குது. இந்த நூலை அகநாழிகை பதிப்பகம் தன்னுடைய சொந்த முயற்சியில் பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு சிறுகதை தொகுப்பு. இது வெற்றி பெற வேண்டும் என்பது நியதி. இதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னா, கதை சொல்லி கதையை ஏனோ தானோ என்று சொல்லவில்லை. படிக்கின்ற படிப்பாளி கதைக்குள்ளே நுழைந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தான் பயணம் செய்கின்ற வழியிலே இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு பயணம் போகிறது. பயணத்திலே தன்னை பிணைத்துக் கொள்ளக்கூடிய அத்துணை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கதையை அனைவரும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். எடுத்த எடுப்புல முழுசையும் படித்து முடிச்சு தான் வைக்கணும். அவ்வளோ 24 கதையில அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கதை அப்படிதான் இருக்கணும். நகைச்சுவையோடு சில கதைகள், நகைச்சுவை இல்லாமல் சில கதைகள், அழுத்தமான உணர்வோடு சில கதைகள், அழுத்தம் இல்லாமலும் அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்ற சில கதைகள் என்று கதைகள் 24ம் மிக சிறப்பாக அமைத்த கீழே கதிர்வேல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்து ஆய்வு செய்வதற்கு, இந்த கதையை படிப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்கும் நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம்.